நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விஐபி சேனல்ல ஒரு செல் கால் குடுத்திருந்தோம். ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு ஷார்ட்ஸாவே குடுத்திருந்தேன். ஸோ நான் பிரெடிக்ட் பண்ண மாரியே மார்க்கெட் வந்து கிளியரா ஃபால் ஆகி நமக்கு 60 பிளஸ் ப்ராஃபிட் குடுத்திருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்ம ப்ராஃபிட்ட க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமே மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆச்சு. ஸோ புல்லிஷ் ஏன் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு கோர் சிபிஐ நியூஸஸ் இருந்தனால யுஎஸ்டி வந்து வீக் ஆச்சு. ஸோ வந்து கோல்டு நல்லாவே புல்லிஷ் ஆயிருச்சு. ஸோ அஸ் ஆஃப் நவ் கோல்டு வந்து புல்லிஷ் ஆனதுனால நமக்கு ஒரு கிளியரா ஒரு செட்டப் கிடைச்சிருக்கு. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கோல்ட பொறுத்தளவுக்கு நம்மளோட மேஜர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன பார்த்தோம் அப்படின்னா 1980 அண்ட் தென் நம்மளோட 2வது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1960 மார்க்கெட் கிளியரா அந்த இடத்த தான் ஒபே பண்ணியிருக்குது. அண்ட் தென் அடுத்தபடியா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் ஜோன பார்த்தோம்னா 1935 மார்க்கெட் கிளியரா இந்த நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணி தான் நம்மளோட சப்போர்ட் ஜோனுக்கு போயிருக்கு. மேபி மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா 1910 அப்படிங்கிற மெயினான சப்போர்ட் ஜோனுக்கு மார்க்கெட் கிளியரா ஃபால் ஆயிடும். ஸோ அஸ் ஆஃப் நவ் என்ன பொறுத்தளவுக்கு என்ட்ரி பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1960 அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1977 அண்ட் தென் டார்கெட் பிரைஸ் 1 வந்து 1935 அண்ட் தென் டார்கெட் பிரைஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 1910. இதோட கிளீன் ப்ரொஜெக்ஷன பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து கிளியரா ஃபால் ஆகும். கொஞ்சம் ரீடெஸ்ட் வந்து ஒரு 1965, 1967 வரைக்கும் போயிட்டு ஒரு ஒரு விக் மாரி விட்டுட்டு கிளியரா வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இதோட பாத்வே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் புல்லிஷ் குடுத்து கிளியரான ஃபால் ஆக போகுது. ஸோ என்ன ரீசன்னால நம்ம ஃபால் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் கிளியரா வந்து நம்ம லாஸ்ட் சார்ட்ல பார்த்த மாரியே இந்த சார்ட்ஸ்ல நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ டபிள்யூ பேட்டர்ன் கிடைக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, அதோட டபுள் டாப்ப ரீச் ஆயிட்டு, அந்த இடத்துல இருந்து ப்ரீவியஸா இருக்கிற லோவ பிரேக் பண்ணி கீழ போகும். ஸோ அதாவது மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் குடுத்து இதுக்கும் கீழ போகும் அப்படிங்கிறது தான் டபிள்யூ பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன். மேபி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, இதோட ஹை பார்த்தோம் அப்படின்னா 1970. ஸோ இந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1977 மேபி லிக்விடிட்டி ஹண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஈவன் ஒரு 2, 3 பாயிண்ட் 1980 வரை கூட வச்சுக்கலாம். ஸோ கிளியரா சொல்றேன். நம்மளோட என்ட்ரி பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1960 அண்ட் தென் டார்கெட் பிரைஸ் வந்து 1935 சேம் டார்கெட் பிரைஸ் வந்து 1910 அண்ட் தென் 2வது ஸ்டாப் லாஸ் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 1977. ஸோ இந்த ட்ரேட் செட்டப் வந்து நியூஸஸ் வராத வரைக்கும் வேலிட். ஸோ நியூஸஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் ட்ரேட்ல குடுத்த மாரியே புல்லிஷோ ஃபால் ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த சிக்னலோட லைவ் அப்டேட்ஸ் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல குடுத்துருக்கிறேன். ஸோ டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் எப்படி பண்ணணும், பேசிவா எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து நம்மளோட ரெக்கமெண்டட் ப்ரோக்கரேஜ்ல ஜாயின் பண்ணாலே போதும். அண்ட் தென் நீங்க இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸ் அண்ட் தென் அனலைசிஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த முறை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.